ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வாய்ஸ் தமிழ் சேனல். இதை ஏன் நான் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிடிக்ஸ் அண்ட் எவ்வளோ மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன உதவிகள் பற்றி தான் நான் இந்த சேனலில் மோஸ்ட்லி நான் போடுறதா இருக்கேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம நிறைய விஷயம் அரசியலை பத்தி இதுல பேச போறோம். இந்த சேனல் பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் சண்டையாக எல்லாம் பார்க்க போறது இல்ல, சிந்தனையாக பார்க்கவே உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய சேனல். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்குது, சோ இத பத்தி எல்லாமே நம்ம இந்த சேனல் மூலயமா நம்ம பார்க்க போறோம். இந்த சேனல் உங்களை சிந்திக்க வைக்கும், கேள்வி கேட்க வைக்கும், தெளிவாக முடிவெடுக்க உதவுங்க. சுருக்கமாக, நேர்மையாகவும் எந்த பக்கமும் சாயாம அரசியலை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதே என்னோட பயணமா இருக்க போது. சோ இந்த சேனலுக்கு உங்களுடைய தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படுது. ஓகே, நம்ம இந்த சேனல்ல முதலா பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ஓட் போடுவதற்கு முன்னாடி பார்க்க வேண்டிய 6 முக்கிய விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். சோ என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேத்தினாங்களா? தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் என்ன? அதுல எவ்வளவு நடைமுறைக்கு வந்தது? சோ வேலை வாய்ப்பு, விலை உயர்வு, கல்வி, மருத்துவம் எதுலாச்சும் முன்னேற்றம் இருக்கா? அப்படிங்கறத நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, மக்கள் வாழ்க்கையில உண்மையான மாற்றம் கண்டிப்பாவே இருந்திருக்கா அப்படிங்கிறது. அன்றாட செலவு குறைஞ்சிருக்கா இல்லது அதிகரிச்சிருக்கா? சாதாரண மனிதனுக்கு அரசு சேவைகள் எளிதாக கிடைச்சிருக்கா இல்ல கிடைக்காம போயிருக்கா? அது போல பாத்தீங்கன்னா, நம்ம கிராம நகரம் இரண்டிலுமே சமநிலை வளர்ச்சி இருந்திருக்கா? இதை எல்லாமே நம்ம யோசிக்கணுங்க. 3வது டாபிக் பாத்தீங்கன்னா, ஊழல் குற்றச்சாட்டுக்கு பதில்கள் என்ன நடந்துச்சு? குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்குது. வந்திருந்த விசாரணை எல்லாமே நடந்து நம்மளுடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எதிர்காலத்துக்கான திட்டத்தை தெளிவா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், இளைஞர்களுக்கான வேலையெல்லாம் கிடைச்சிருக்கா? விவசாயம், தொழில், பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாமே இந்த அரசியல்ல நடந்திருக்கா? இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம யோசிச்சுதாங்க எல்லாருக்குமே ஓட்டு போடணும். இவங்களுக்கு ஓட்டு போடணும், அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு கிடையாது. என்னன்னா, இந்த ஆட்சியில எல்லாமே நடந்திருக்கா? சோ அடுத்தது நம்ம ஆட்சிகள் மாறினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. ஏன்னா இந்த தடவை ரொம்பவுமே சுவாரஸ்யமா தான் இருக்க போகுது எலெக்ஷன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம விஜய் சார் இந்த கட்சியில எல்லாம் நிக்கிறாங்க. சோ சிஎம் எலெக்ஷன்ல. சோ இப்ப போட்டி வேற விதமா இருக்க போகுது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே நம்ம இந்த சேனல்ல பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேள்வி கேட்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு பிளேஸா இது அமையும் நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அஸ்.